ஒவ்வொருவரும் தம்மிடம் இருக்கும் செல்வம், படிப்பு, பதவி, அந்தஸ்து என ஏதாவது ஒன்றை பற்றி கர்வம் கொண்டிருப்பார். ஆனால் பக்தனுக்கு இத்தகைய கர்வம் ஏதும் இருக்கக்கூடாது. ஒருவர் தன்னை சாய் பக்தராக நினைத்தால் அவர் முற்றிலும் அடக்கமுடையவராக, தனது பக்தியை பற்றி கூட கர்வம் இல்லாதவராக இருக்க வேண்டும். தன்னை பக்தர் என்று சொல்லிக்கொள்வோர் பலர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான பக்தர் யார் என்றால், வாழ்க்கையில் வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்து வலியிலும் வேதனையிலும் நாள்தோறும் வாடி வதங்கியபடி இறைவனே கதி என வாழ்பவர்தான் பக்தர். உண்மையான பக்தர் மனதில் நல்லவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருப்பார். அவருடைய இதய வாசலில் தீமைக்கு இடமே இருக்காது. தன்னை தாண்டி பிறர் வாழ்வில் தலையிடும் அளவுக்கு நேரமும் இருக்காது. தன்னையும் சரி செய்து கொண்டு இறைவனையும் விடாமல் பிடித்து கொள்வதற்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சுகம், மகிழ்ச்சி என்ற வார்த்தைகளுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. ஒரு பக்கம் பிள்ளைகள் கஷ்ட நஷ்டத்தை காண சகிக்க முடியாமல் அவர்கள் நலனுக்காக போராடுவார்கள். இன்னொரு பக்கம் மானத்தோடு வாழ வேண்டுமே என நேர்மையாக உழைப்பார்கள். பெரும்பாலும் அவர்களை பிறர் சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள். இருப்பதையெல்லாம் தன்னை சார்ந்த பிறருக்காக அளித்துவிட்டு அவர்களுடைய விரோதத்திற்கு ஆளாவார்கள். என்ன செய்துவிட்டீர்கள் என அனுபவித்தவர்களே கை நீட்டி கேட்கும்போது கொடுத்ததையும் தான் அவர்களுக்காக தியாகம் செய்ததையும் வெளியே சொல்ல முடியாமல் தலை கவிழ்ந்திருப்பார்கள். பிறரால் சுலபமாக ஒதுக்கப்பட்டு ஓரமாக தனித்து விடப்படுவார்கள். எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் துன்பம் தீராததால் மற்றவர்களின் கேலி கிண்டலுக்கும் ஆளாவார்கள். இந்த பக்தர்கள் வாழ்ந்து கெட்டவர்களாக இருந்து கொண்டு அந்த நிலையிலும் பிறர் வாழ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு பக்தரின் வாழ்க்கையையும் தனியாக ஆராய்ந்தால் அற்புதமான நாவல்கள் பலவற்றை தனியாக எழுதும் அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் தகவல்கள் இருக்கும். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, ஆனால் நான் ஏன் முன்னேற முடியவில்லை? என்னை கேலி செய்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லையே, ஏன் என்பதே இவர்கள் கேட்கின்ற கேள்வி. உங்களுக்கு புரியும் வகையில் கூறுகிறேன். நீங்கள் பக்தர்கள், அதாவது பகவானின் ஆதீனத்தில் வாழ்பவர்கள். எனவே உங்களை எப்படி எவ்வாறு நடத்துவது என்பதையெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய முடியாது. அதை தீர்மானிப்பவன் அவன். என்றைக்கு பாபா நீங்களே கதி, நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவரிடம் முறையிட்டீர்களோ அன்றே அவரது ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு என்று தனியாக எந்த ஈர்ப்பும் இல்லை. போக்குவரத்து கூட பகவான் விருப்பப்படி நடக்குமே தவிர நீங்கள் திட்டமிட முடியாது. நீங்கள் பக்தராக ஆன பிறகு இந்த பக்தியானது உடலை காப்பாற்றுவதற்காக அல்ல, அதன் உள்ளே உறைந்திருக்கின்ற ஆன்மாவை ஈடேற்றுவதற்காகவே என்ற உண்மையை படிப்படியாக உணர்த்துவான். நீங்கள் பொன்னை, பொருளை, வசதி வாய்ப்புகளை கேட்பீர்கள். ஆனால் அவனோ தன் உண்மையான பக்தனுக்கு அதை அளிக்காமல் வேறு யாருக்கோ அதை தருவான். இதை பார்க்கும்போது பாபா உங்களிடம் கேட்டு பெறும் தகுதியற்றவனாகி விட்டேனே என புலம்புவீர்கள். உண்மையில் அப்படியல்ல. யாருக்கு இன்னும் பிறவிச் சுழல்கள் முடியவில்லையோ, யார் இன்னும் பல பிறவிகளை தாண்ட வேண்டியிருக்கிறதோ அவர்களுக்கு கேட்டதை தருகிறான். இதை கொண்டாவது தானம் தர்மம் செய்து பக்தியில் வா என உணர்த்துவதற்காக செய்வான். அவர்களோ இறைவன் தந்தது இறைவனுக்கே என நினைக்காமல் தங்கள் வேண்டுதல் பலித்து விட்டதாக நினைத்து மனம்போன போக்கில் போய் கெடுவர். உண்மையான பக்தன் இவற்றையெல்லாம் பல ஜென்மங்களுக்கு முன்னே அடைந்து விட்டான். இனி அவன் அடைய வேண்டியது இறைவன் திருவடிகள் மட்டுமே என்பதால் அதற்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும். குறைவாக கொடுத்து மற்றதை தள்ளிவிடுவான். இறப்பு பிறப்பு என மாறி மாறி வரப்போகின்ற பல வாழ்வில் இறைவனை பிடிப்பதும் அவனுடைய திருவடிகளை அடைவதும் முடியாத தொடர்கதையாக இருப்பதை மாற்றி இந்த பிறவிலேயே அதை சாத்தியமாக்குவதற்காக இந்த கஷ்டங்களை அவன் அளிக்கிறான். இந்த கஷ்டங்கள் எல்லாம் உடல் சார்ந்தவை, ஆத்மா சார்ந்தவை அல்ல. நாள் முழுக்க உழைத்து களைத்து வீடு திரும்புகிறோம். உழைப்பின் பலனை உண்கிறோம். தங்கிக் கொள்வதற்காக, வீட்டுக்காக, மானம் காக்க, உடைக்காக செலவிட்டுக் கொள்கிறோம். மறுநாள் விடிந்ததும் நேற்று போல இன்றும் உழைப்பு, உழைப்பின் பலனை அனுபவித்தல் என நடக்கும். ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நடக்கும். இவை நடந்து கொண்டிருக்கும் போதே உடலானது முதிர்ச்சி அடைய தொடங்கும். இயலாமை வந்து எட்டி பார்க்கும். கூன் போடலாம். தடியின் துணை கொண்டு நடக்க வேண்டியிருக்கலாம். இந்த செயல்முறையானது இயற்கையாக நமது உடலுக்கு நடப்பதே அன்றி ஆன்மாவுக்கானது அல்ல. பகவான் இந்த வழியாக நடத்தி கொண்டு வந்து அதில் புண்ணியத்தை கலப்பான். உழைத்து பெற்ற பலனை தான் மட்டும் எடுத்து உண்ணாமல் பிறருக்கு கொடுத்தல், தான தர்மம் செய்தல், உண்டியலில் பணம் போடுதல், அன்னதானம் தருதல் என செய்ய வைப்பான். இதற்கு காரணம் உடலை கஷ்டப்படுத்தி ஆன்மா ஈடேற்றுவதற்காக.
ஆகவேதான் பக்தர்களாக இருப்பவர்களை உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே, இதெல்லாம் என் விருப்பப்படியே நடக்கிறது என்று நம்மை நடத்துபவன் இறைவன். உண்மையான பக்தன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உனது இளமைக்காலம் முதல் இந்த காலம் வரை துன்பங்களையே அனுபவித்து வந்திருக்கிறாய். இவை கடவுள் தந்த நிலை என உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டாய். இறைவா, நான் தாழ்மையானவர்களிலும் தாழ்மையானவன், பாவிகளிலும் பாவியாக என்னை நான் பாவித்துக் கொள்கிறேன். என்ன நடந்தாலும் உனது பாதங்களிலேயே எனது தலையை வைத்து அமைதியை காக்கிறேன். எனக்கென தனியாக எதுவுமில்லை, எல்லாம் உன் செயலே என்று தலை வைக்கிறான். சாய்ராம், பாபா என்னை கஷ்டப்படுத்தினால் கூட பரவாயில்லை, என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தும் போது என்னால் பார்க்க முடியவில்லை என்று சிலர் கேள்விகள் கேட்பதுண்டு. அடிமைக்கு மனைவி, கணவன், பிள்ளை, குட்டி, சொந்த பந்தங்கள் மீது உரிமை ஏது? அனைத்தும் ஆள்பவனை சார்ந்ததல்லவா? அவர்களை அந்த ஆண்டவன் கவனித்துக் கொள்வான். அவர்கள் நலனுக்காக அவன் இருக்கும்போது வீணாக எதற்கு நீ கவலைப்பட வேண்டும்? நீ உத்தம பக்தன் என்றால் உன் வயிற்றில் பிறந்தவனும் அந்த அளவு புண்ணியசாலியாகத்தானே இருக்க வேண்டும். ஆகவே அவனுக்கும் கஷ்டத்தின் வழியை கடவுள் தருவார். ஒன்று மட்டும் நிச்சயம், ஒருபோதும் அவனை கைவிட மாட்டார். உன் கண்கள் பார்க்கும்போதே 4 பேர் நன்கு மதிக்கத்தக்க வகையில் அவனை உயர்த்தி தனது பெயரை இறைவனின் மகிமைப்படுத்திக் கொள்வார். எனவே யாரை பற்றியும் கவலைப்படாமல் நீ எப்போதும் இறைவன் திருநாமத்தை ஜெபித்தவாறு நடக்கின்ற அனைத்தையும் இறைவன் கைகளிலேயே ஒப்படைத்துவிட்டு வாழ்ந்து வா. பக்தியின் வீரியத்தால் உனக்கு ஞானமானது சித்தியாகும். உன் மூலம் அற்புதங்கள் நடக்கலாம், உன் வார்த்தைகள் பலிதமாகலாம். இந்த ஞானத்தை அஞ்ஞான வழியில் செலவிடாதே. எனக்கு இது கிடைத்துவிட்டது என மூடரைப் போல அலட்டிக்கொள்ளாதே. அதை பற்றி கர்வமும் பட வேண்டாம். இதுவும் இறைவனுடையதே என அமைதியாகவும் அடியாருக்கு அடியாராகவும் உன்னை நினைத்துக்கொள். உனது உடலை விட்டு உயிர் நீங்குவதற்கு முன் அவருடைய அற்புதங்களை அனுபவிப்பாய். எந்த சுகத்திற்காக ஏங்கினாயோ அது இயல்பாக உன்னை அடையும். ஆனால் உனக்கு அதன் மீது நாட்டம் இருக்காது. ஏங்கிய அனைத்தும் உன்னுடைய வீட்டில் நடமாடும். அதை பற்றிய சிந்தனையும் உனக்கு இருக்காது. இறைவன் உனது பாதுகாவலனாக உனக்கு புகலிடமாக இருப்பான். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உனது வாசலில் காத்திருப்பார்கள். நீ நடக்கையில் உனது பாதச்சுவடுகள் மீது தலை வைத்து பெரிய நமஸ்காரம் செய்வார்கள். ஆகவே நீ பக்தனாக மாறியதற்காக பெருமைப்படு. இந்த பக்தி உலக சுகத்தை பெறுவதற்காக என்ற எண்ணத்தை முற்றிலும் விடு. பாபா மட்டுமே உனது சொத்து, அவரே எனக்கு எல்லாமும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு விடு. சுகமாக வாழ். ஓம் சாய்ராம்.